friends, welcome to Anmadi Creations. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுமுறு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சேன். அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. முறுமுறுன்னு சத்தம் கேக்குதா? பாருங்க, எல்லாம் முறுமுறுன்னு இருக்கு. இது செய்யறதுக்கு மரவள்ளி கிழங்கு, எண்ணெய், சால்ட்டு, சில்லி பவுடர் இது இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு நாம் மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது நாம் அதனுடைய தோல் எடுத்துப்போம். இப்போ இந்த தோல் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்லிக்கோ. இப்படி நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த தோலை எப்படி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா? இது தோல் எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நாம் இந்த பவுலில் போட்டுப்போம். போய் கழுவிட்டு வந்தோம். இப்போ தண்ணிக்குள்ளே இந்த கிழங்கை போட்டாச்சு. இப்போ நாம் சிப்ஸு சீவுறோம் இல்லையா, இப்போது இந்த சிப்ஸு சீவுறோம் இல்லையா, இதில் வச்சு நாம் சீவிக்க போகிறோம். இப்படி இது தண்ணி உள்ளேயே இருக்கட்டும். நாம் சிப்ஸு சீவி தண்ணிக்குள்ளே தான் போட போகிறோம். அதனால் இதை இப்படி வச்சுப்போம். பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இதை பாருங்கள், இதே மாதிரி அழகாக சிப்ஸ் வந்துடும். இது இப்படி தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும். இதை பார்த்திங்களா, இப்படி ஒரு பக்கத்தை வச்சு இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தி இது பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், ஸ்கொயராக அழகாக சிப்ஸ்க்கான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மாதிரி வந்துருச்சு. நல்லா மெலிசாக இருக்கும். இதே மாதிரி இப்போது நம்ம எல்லாத்தையும் சிப்ஸு சீவிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா அலசி இதில் இருக்கிற அதிகப்படியான ஸ்டார்ச்சை நீக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் நல்லா இதை வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சீவனம் இல்லையா, இதிலேருந்து அதிகப்படியான ஈரத்தை ஒரு துணியை வற்றி நாம் தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், காயெல்லாம் வைக்க வேண்டாம். அதிகப்படியான ஈரம் இருக்கு இல்லையா, அதை டவலை போட்டு ஒத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுவோம். வாங்க. மரவள்ளி கிழங்கின் சிறப்புகள் பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சிப்ஸ் பொரிக்கிற அளவுக்கு வேணுங்கிற எண்ணெய். இப்போ ஒரு சின்ன பீஸை போட்டு பார்த்துருக்குறோம். எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நாம் இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை பொறுமையாக போடணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ஃப்ளேம் அதிகப்படுத்தினோம்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது, மொறுமொறுன்னு வராது. அதனால் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக தான் இதை வந்து நம்ம பொரித்து எடுக்கணும். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்த பிறகு அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் கலந்து நம்ம இப்போ மேலே தூவிக்கிட்டோம். இது கருவேப்பிலையை பொரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலா வேணுன்னா சாட் மசாலா போட்டுக்கோங்க. நான் சால்ட்டு, சில்லி பவுடர், பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டேன். நம்மளுடைய டேஸ்டியான மொறுமொறுப்பான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக செஞ்சாச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. மொறுமொறு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். இது எவ்வளோ மொறுமொறுப்புன்னு இருக்குன்னு கிட்டக்க வந்து பாருங்கள். இது பாருங்கள், சத்தமே நல்லா கேட்குதா? இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நன்றி, வணக்கம்.